பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரவும் பகலும் 40 நாள் ஏசப்பா உபவாசம் இருந்தாராம், ஃபாஸ்டிங் இருந்தாராம். அது என்ன குறிப்பிட்டு 40 நாள் உபவாசம் இருந்தார்? ஏன் ஒரு 10 நாள் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 50 நாள் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 2 நாள் இருந்திருக்கலாம், ஒரு வாரம் கூட இருந்திருக்கலாம். அது என்ன குறிப்பிட்டு 40 நாள் உபவாசம் இருந்தார்? இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இது தெரியாது. நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த 40 நாள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கு. மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலையிலே தேவனிடத்தில் இருந்தார். இதே போல எலியா ஓரேப் மலைக்கு 40 நாட்கள் நடந்து கடந்து போனார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தோன்றினார். அதே மாதிரி நினேவே மக்கள் மனம் திரும்புவதற்கு அழிக்கப்படணும் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்றது அந்த 40 நாளுக்கு பிறகு. நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்து பெரிய வெள்ளம் உண்டாச்சு. இதுலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த 40 நாள் என்பது நமக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட், பரிசோதனை காலம், நம்மை உருவாக்கக்கூடிய காலம். ஏன்னா இந்த 40 நாள் முடிச்சுட்டு ஏசப்பா ஊழியத்துக்கு போக போகிறார், முழு நேர ஊழியத்துக்கு போக போகிறார். அதற்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக இந்த 40 நாள். நீங்கள் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். மோசே 40 நாள் தேவனிடத்தில் காத்திருந்ததா அந்த 10 கற்பனைகளை வாங்கிட்டு வராரு. அதே மாதிரி தான் இந்த 40 நாளுக்கு அப்புறம், அந்த பெரிய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம், இந்த அழிவுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு உலகமே மீண்டும் உருவாக்கப்படுது. நோவா சந்ததிகள் மூலியமா பழுகி பெருகி ஜனங்கள் பெருகுகிறார்கள். இப்படி பல விஷயம் இருக்கு இந்த 40 நாளுக்குள்ள. உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று அப்படின்னா, இப்போ உபவாசம் இருக்கும்போது அவருக்கு பசியே உண்டாகலை. அப்போது அவருடைய அவயவங்கள் அனைத்துமே தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சின்ன ஒரு அலர்ட் கூட இல்லை, ஒரு உணர்வு கூட இல்லை, பசி உணர்வு கூட இல்லை. தன்னுடைய சரீரத்தில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களை அவர் அறிந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய அனைத்து அவயவங்களும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அதுதான் உபவாசம். உபவாசம்னா என்ன? சாப்பிடாம மாத்திரம் இருந்தால் அது உபவாசமா? உபவாசத்தின் அர்த்தத்தை நாம் நிறைய பேர் தெரிந்து கொள்கிறதில்ல. உபவாசம் என்பது நம்மை தாழ்த்துவதற்கான ஒரு அடையாளம், நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கான ஒரு அடையாளம், தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக அதை அர்ப்பணிக்கிறதற்கான அடையாளம், ஆண்டவரோட நெருங்கி உறவாடுகிறதற்கான ஒரு அடையாளம், ஆண்டவர் சமூகத்திலேயே மணிக்கணக்கிலே காத்திருக்கிறதற்கான ஒரு அடையாளம். எந்த ஒரு சிந்தையும் எந்த ஒரு நோக்கத்தையும் வைத்து கொள்ளாமல், எந்த ஒரு வேலைகளையும் வைத்து கொள்ளாமல், அவரும் நானுமாக, நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசி
நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதை என்னிலே நான் திருத்திக் கொண்டு நான் கர்த்தர் பாதப்படியில் அமர்ந்து என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக என்னை பலப்படுத்திக் கொள்ளவும், என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் ஏற்படுகிறதற்கான ஒரு உபவாசம். அதுதான் உபவாசம். உபவாசம்னா வெறும் சாப்பிடாம இருந்துட்டா உபவாசம் இல்லை. அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. சாப்பிடாம இருந்துட்டு நாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் ஃபாஸ்டிங் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னா, உபவாசம் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கணும். அது ஹாஃப் டே ஃபாஸ்டிங்கோ ஃபுல் டே ஃபாஸ்டிங்கோ எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ அத்தனை நாட்கள், அத்தனை மணி நேரம் கர்த்தரும் நீங்களுமாய் ஒருவருக்கொருவர் உறவாடி கொண்டிருக்கிற அந்த ஒரு நேரம்தான் உபவாசம். அதனால தான் அந்த உபவாசம் இருந்த பின்பு, உபவாசம் முடிந்த பின்பு தான் அவர் தன்னுடைய சரீரங்கள் ஏற்படுகிற மாற்றங்களை உணர்ந்து பசி அவருக்கு உண்டாகுது. நமக்கு ஒருவேளை சாப்பிடலனால பசி உண்டாயிருது. ஆனால் ஏசப்பா 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கார். குடியாமலும் இருந்தார்னு இல்லை. அதனால் அவர் ஏதாவது தண்ணீர் குடிச்சிருக்கலாம், தெரியல. ஆனால் சாப்பிடாம இருந்திருக்கிறார். இதில் ஒரு சோதனை வரும். என்ன வரும்னா, சாத்தான் வருவான். என்ன பண்ணுவான், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏசப்பாட்ட கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கல்லெல்லாம் அப்பமாக மாற்றி சாப்பிடுங்க, நீங்கள் தான் பசியாக இருக்கிறீங்களே, சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல தான் நமக்கும் சோதனை வரும். இப்படிப்பட்ட நேரத்தில், ஒரு கைவிடப்பட்ட நேரத்தில், இல்லாமை என்கிற நேரத்தில், ஏழ்மை என்கிற நேரத்தில் பிசாசு ஒரு சில சோதனைகளை கொண்டு வருவான். உனக்கு வருமானமே இல்லை, உனக்கு இல்லாமல் இருக்குது, நீ என்ன பண்ணு, லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, பிறரோட சொத்தை அபகரி, இப்படிலாம் சொல்லி தருவோம். இன்னொன்று, இதில் நீதியாக நடக்காத, எல்லாவற்றிலையும் தில்லுமுள்ளு திருவுதானத்தோடு நட, உண்மையாக இருக்காத, உனக்கு தேவைங்கிறதுன்னா நீ என்ன வேணால் செய், நீ எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோ, அதை சேர்த்துக்கிட்டினா தான் நீ காப்பாற்றப்பட முடியும், இது புத்தியோடு நடந்துக்க. உடனே ஒரு இதை கூட சொல்லுவான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் என்ன பண்ணிடுவான், நம்மளை வஞ்சித்துருவான், அவனோட பிள்ளைகளாக்கிடுவான். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நாம் சொல்லணும், இப்படிப்பட்ட அப்பத்தினால் மாத்திரமல்ல நான் பிழைக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். அவர் என்னை பிழைப்பூட்டுவார், அவர் எனக்கு ஜீவன் தருவார். இது மட்டும் தந்தவர் இதற்கு மேலாக தரமாட்டாரா? அவர் என் முதிர் வயது வரைக்கும் என்னை நடத்துகிறேன் என்று எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆம நிமிர்ந்து தைரியத்துடனே நடக்கணும். அப்படி நடந்தோம் அப்படின்னா நாம் சாத்தானோட பிடிக்கு அகப்பட மாட்டோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.